இன்று மாலை 6 மணி அளவுல ஒரு பெரிய சம்பவம் ஆயிப்போச்சு. அதுக்காக தான் நானும் என் பையனும் இந்த மைனஸ் வெதர்ல கூட கிளம்பி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன நம்பவா போறீங்க? சாயந்தரம் ஃப்ரிட்ஜ் போயிட்டு நெக்ஸ்ட் வீக்கு என்னெல்லாம் சமைக்கலாம்னு திறந்து பார்த்தா ஒரு காய்கறியும் இல்ல. வேற வழியே இல்ல. அடுத்த வேலைக்கு சோறு வேணும்னா இந்த கிராசரி ஸ்டோருக்கு கூட்டிட்டு போயே ஆகணும்னு அடம் பிடிச்சி என் கணவரை கூட்டிட்டு இந்தியன் ஸ்டோருக்கு கிராசரி ஷாப்பிங்க்கு வந்துட்டேன். சரி வந்துட்டோம். இங்க சில அமானுஷ்ய அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயங்களை நான் பார்த்தனா சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸையும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆக்கலாமேன்னு தான் இந்த வீடியோ. இது உண்மைதான். இதை நம்பலாம். இந்தியன் ஸ்டோரா இருந்தாலும் சரி, அமெரிக்கன் ஸ்டோரா இருந்தாலும் சரி, இல்ல சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, இந்த ஃப்ரோசன் செக்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டு போகவே முடியாது. நமக்கு தேவையான ஏதாவது ஒரு ஐட்டம் அங்க மாட்டிக்கும் போய் எடுக்கிற மாதிரியா தான் இருக்கும். அடடா ஆச்சரியக்குறி, இதெல்லாம் கூடமா ஃப்ரோசன்ல வச்சு சாப்பிடுறாங்கன்னு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்த ஐட்டங்கள் தான் இது. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா மட்டன் கறி, ஆட்டுக்கறி குழம்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு இருக்கும்போது கடாய் சிக்கன் இல்லாம எப்படி? கடாய் சிக்கன் ஒரு பக்கம், சிக்கன் 65 ஒரு பக்கம், சிக்கன் மட்டன் இவ்வளவு வெரைட்டிஸ் இருந்தாலும் ஸ்டீம்டு ஃபுட் எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா? அதெல்லாம் ஃப்ரோசன்ல இல்லாம எப்படி? கேரளா ஃபேமஸ் கொழா புட்டு ஃப்ரோசன்ல இருக்கும். அது பல வருஷமா இருக்கு. அடுத்ததா ஸ்டீம்டு ஃபுட் வரிசையில மோமோஸ், அது இல்லாம எப்படி? அதுவும் ஃப்ரோசன்ல இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டீம்டு ஃபுட் மட்டும் தான் வச்சிருப்பீங்களா? ஃப்ரைட் ஐட்டமும் வச்சிருப்போம். ஒரு பக்கம் வந்து உளுந்த வடை வச்சிருக்காங்க. சரி ஃப்ரோசன் சமோசாலாம் நம்ம தான் ஆல்ரெடி நிறைய பார்த்திருக்கிறோமே, அதனால இது கூட பரவாயில்ல. இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. இதை பார்த்த உடனே என்ன ஐட்டம்னு பேரை படிக்காமலே கண்டுபிடிச்சவங்க தான் அதிமேதாவி. ஏன்னா நான் அப்படிதான் கண்டுபிடிச்சேன். அட நம்ம ஊர் இட்லியை ஃப்ரோசன் செக்ஷன்ல ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா ஸ்டீம் பண்ணி இதுல வச்சிருக்காங்க. இதை ரீஹீட் பண்ணி சாப்பிடணும் போல. சும்மா ஒரு வேளை இட்லி ஆறிடுச்சுனாலே திரும்ப ரீஹீட் பண்ணி சாப்பிட நமக்கு இறங்காதா? சரி இட்லி மீன் குழம்பு ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு இட்லி இருக்கு மீன் குழம்பு இல்லையேன்னு அழுவாங்கன்னு சொல்லி இந்த மீன் குழம்பையும் வந்து பேக் பண்ணி ஃப்ரோசன் செக்ஷன்ல வச்சிருந்தாங்க.